தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ வெரி மச். தந்தை அவர்கள் அருமையாக சொன்னார்கள். தந்தை அவர்களுக்கும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னார்கள். இந்த தொடர்பானது தோசையில் தொடங்கி மீன் குழம்பு வரைக்கும் கொண்டு விட்டுவிட்டது. ஆகவே இட் இஸ் அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் யாராவது தோசை சுடும்போது தந்தை அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். டேக் எ பார்சல் டு த பாரிஸ் ஆஃபீஸ் வித் தோசை அண்ட் மீன் கறி ஃபார் ஸ்பெஷலி ஃபார் ஃபாதர் வில்சன். ரெண்டாவது, தமிழும் தெரியும் அப்படிங்கிறாரு. தமிழ் பேச தெரியாது, ஆனால் புரியும் அப்படிங்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும். நம்ம பொதுவாக நாமெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பாசனம் பண்ண போகும்போது கூட, பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகும்போது கூட ஏதாவது இப்படி பாச தெரியாத பாதர்கிட்ட தான் போகிறது. ஆனால் இவர்கிட்ட என்ன நான் போக மாட்டேன், ஏன்னா இவர் தமிழ் தெரியுது. நான் சேவியஸில் படிச்சுட்டு இருக்கும்போது, பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஃபாதர் ஒருத்தர் இந்த கன்ஃபெஷனுக்காக இருப்பாங்க. எல்லா வாரமும் சனிக்கிழமை கன்ஃபெஷன் போனோம். ஒரே ஒரு ஃபாதர் மூமாஸ் அப்படின்ட்டு, ஹீஸ் இட்டாலியன் ஃபாதர். அவருக்கு இடது பக்கத்தில் தான் கூட்டமாகவே இருப்பாங்க. பசங்களாம் இடது பக்கம் தான் கூட்டமாக இருக்கும், வலது பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இது நடந்த உண்மை. ஏன்னா அவருக்கு இடது பக்கம் தான் காது கேட்கும், வலது பக்கம் காது கேட்காது. நாங்கள் எல்லோரும் நான் ஒரு தடவை தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டேன். எனக்கு 3 சிலுவைப்பாதை சொல்லிட்டாரு. பனிஷ்மெண்ட் 3 சிலுவைப்பாதை. அதனால் யாரும் கன்ஃபெஷன் போகணுன்னா ஃபாதர்கிட்ட போகலாம், ஃபாதர் வில்சன், பிகாஸ் ஹீ நோஸ் தமிழ். ஸோ கன்ஃபெஷன் போகணுன்னா தைரியமாக ஃபாதர் வில்சன்கிட்ட நீங்கள் போகலாம். அடுத்ததாக நம்முடைய பொருளாளர், நிதியாளர் ஜோசப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இப்போது தந்தை அவர்கள் கிளம்புகிறார்கள். நம்முடைய கை கரகோஷத்துடன் அவர்களை அனுப்பி வைப்போம். இப்பொழுது பொருளாளரின் செயலாளர்கள் இப்பொழுது பெரிய பையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கு 2 பேர் எஸ்கார்ட்டோடு வருகிறார்கள். அவர் உள்ளுக்க தங்க கட்டி வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. இப்போது நிதி அம்சங்களை அவர் விளக்குவார். இப்போ அவங்க திறக்கிறத பார்த்தா நிறைய பிளாக், அதற்கு அடுத்தாப்புல ஒரு பிளாக் கேட் வந்து நிற்குது. எல்லாரும் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். இப்போது நிதி அறிக்கை. நிதி அறிக்கைக்காக 2 பிளாக் கேட்டுகளை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் ஒருத்தருக்கு காய்ச்சல், அதனால் அவர் வரல. அதனால் தலைவரே இப்போ பிளாக் கேட்டாக நிற்கிறார். அடுத்த பிளாக் கேட் பக்கத்தில் வந்துட்டாரு. கண்ணாடி இல்லையா? அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த உயிர்ப்பு விழாவின் இந்த நன்னாளிலே நமது தமிழ் சங்கத்தின் ஆண்டு அறிக்கை இன்று வாசிக்கப்படுகிறது. அனைவரும் இதில் கவனத்தோடு இதை கேட்டு மேலும் நிறைய பொருளுதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்புகளை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். சென்ற வருடம் நமது தமிழ் சங்கத்தின் கையிருப்பு தொகை 2119 ரியால். சென்ற வருடம் இதே மேடையில் நான் அறிவித்தபடி 2119 ரியால் நமக்கு கையிருப்பாக இருந்தது. மேலும் நமது சங்கத்தின் பல முயற்சிகளின் பேரில் நாம் இப்போது இந்த ஆண்டுடைய நமக்கு கிடைத்த சந்தா மற்றும் டொனேஷன், ஃபுட் ஃபெஸ்டிவல் டொனேஷன் மற்றும் பொருளுதவிகள், பண உதவிகள் செய்த அனைவருக்கும் நான் நன்றியோடு இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வருடம்
சந்தாவாக நமக்கு கிடைத்த மொத்த தொகை 571 ரியால். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை நமக்கு சந்தாவாக கிடைத்த தொகை 571 ரியால். அதன் பிறகு டொனேஷனாக ஃபுட் ஃபெஸ்டிவல் அண்ட் நமது சர்ச், நமது ரூவி ஆலயத்தின் உணவு விழா மற்றும் அந்த ராஃபில் ட்ரா, அதுக்காக நாம் நமது தமிழ் சங்கத்தின் எல்லாரிடமும் பல உதவிகள் கேட்டிருந்தோம். அதன் பேரில் கிடைத்த அமௌண்ட் 1395 ரியால். இதில் நமக்கு காசோலையாக கிடைத்தது 700 ரியால் மற்றும் பல பேருடைய கேஷ் கிடைத்தது 695 ரியால். ஆக மொத்தம் 1395 ரியால் கேஷும் காசோலையுமாக கிடைத்தது. இந்த தொகையை நமது ரூவி பங்கின் வளர்ச்சிக்காக ஃபுட் ஃபெஸ்டிவல் மற்றும் ராஃபில் டிராவுக்கு கிடைத்த இந்த தொகையை நமது தமிழ் சங்கத்தின் சார்பில் ரூவி பங்கிற்கு நம்ம ஒப்படைத்து விட்டோம். 1395 ரியால் அனைவருக்கும் எங்கள் தமிழ் சங்கத்தின் சார்பில் இது ஒரு மிகப்பெரிய தொகை இருந்தும் எல்லாருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் நமது பாரிஸ் பிரைஸ்ட் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொகை நமது ஃபுட் ஃபெஸ்டிவல் கேன்சல் பண்ண பிறகும் இந்த தொகையை எங்களுக்கு கொண்டு தந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. யாருமே இந்த காசை திரும்பி கேட்கவும் இல்லை. நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், யாருக்காவது தேவையாக இருந்தால் வந்து திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். அனைவரும் முகமலர்ச்சியோடு அன்போடு இதை நாங்கள் சர்ச்சுக்காக உங்களுக்கு தந்தது, இன்னும் மேலும் தேவைப்பட்டால் தருகிறோம் என்று உற்சாகத்தோடு சொல்லி இதை யாருமே எங்களை ஒத்துழைத்தார்கள். இதை ஃபாதர் நமது பாரிஸ் நமது ரூவி சர்ச்சின் பங்கு தந்தையிடம் தெரிவித்தோம். அவர்களுக்கு ரொம்ப அதிக நம்பிக்கையும் ஈடுபாடும் நமது சங்கத்தின் மேல், நமது தமிழ் கத்தோலிக்க சங்கத்திற்கு நன்றியை பாராட்டையும் தெரிவித்தார்.